ஆப்லர் HD கனடாவின் இலங்கை செய்திகள். கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்கதும் ஆதி தமிழர்களால் வழிபட பெற்றதும் என்ற பெருமையினை கொண்ட மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் குமாரத்தின் ஆலயத்தின் கும்பாபிஷேக பூர்த்தி மகா சங்காபிஷேகமும் பால்குட பவனியும் சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பழம்பெரும் முருகன் ஆலயமாகவும் ஆதி தமிழர்களால் வழிபட்ட ஆலயமாகவும் கருதப்படும் குமாரத்தின் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு அதன் பூர்த்தியை முன்னிட்டு 1008 சடங்குகள் கொண்ட சங்காபிஷேகமும் மகா யாகம் மற்றும் பால்குட பவனி நடைபெற்றது. மட்டக்களப்பு அமிர்தகிரி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பால்குட பவனியானது குமாரத்தின் ஆலய பிரதான வீதியூடாக ஆலயத்தினை சென்றடைந்தது. இந்த பால்குட பவனியில் பெருமளவான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்தனர். ஆலயத்தில் 1008 சங்குகள் கொண்டு விஷட சங்காபிஷேக பூஜைகள் நடைபெற்ற விஷட யாகத்துடன் பிரதான கும்பம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இன்றைய தினம் விஷட பூஜை நடைபெற்றதுடன் இந்த உற்சவத்தில் பெருமளவான அடியவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மறக்காம ஏப்லர் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.